जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்। நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன்। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன்। இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள்। இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்। எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்। செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க। உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க। உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க। அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது, எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம்। அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட்। இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்। இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும்। லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது। ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க। மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, பண்ணாமல் யாரும் கிடையாது, சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க। அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான்। அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்। பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய, ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது, அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்। அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்। அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம்। கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்। உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம்। சுபம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க। கன்னியாராசி நேயர்களே, கன்னியாராசிக்கு எப்படி இருக்கு? செப்டம்பர் மாதம் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உண்மை தெரிய வரும்। பல நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு। ஆனால் முன்னேற்றம் மற்றும் கவனம் தேவை। முன்னேற்றத்துல சில விஷயங்கள் கையெழுத்து போட, முன்னேற்றம் விஷயமா சில விஷயங்கள் கையெழுத்து போட போற அப்படின்னு சொன்னா கவனமா இருக்கணும் ஒண்ணு। அதே போல கல்வி, கன்னியின் சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தூய்மை, நேர்மை, ஒழுக்கம், தனித்தன்மை, ஸ்திரத்தன்மை ஆகியவை இந்த மாதத்தில் உங்களை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவோம்। மற்றவர்கள் வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள், கன்னி அதை கணக்கிட்டு பிடித்துக் கொள்வார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு। ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை। புதிய பொறுப்பு சில பேருக்கு கிடைக்கலாம், வேலை விஷயமா நல்ல செய்திகள் வரலாம், நீண்ட நாள் முயற்சிக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கலாம், இன்டர்வியூ, ப்ரமோஷன்ஸ், இதிலெல்லாம் நல்ல முயற்சி, முன்னேற்றம், வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு। ஆபீஸ் பாலிடிக்ஸ் சிக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டா பதிவு செய்து கொள்ளுங்கள்। கரெக்டா என்னென்ன பண்ணணும், உங்கள் திறமைக்கு சம்பளம் மட்டும் வராது, இந்த மாதம் புதிய அடையாளமும் கிடைக்கலாம்। ஓ கன்னிராசியா, இனிமேல் இப்படிதான், நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு। தொழில் சம்பந்தப்பட்டதுல கூட சரி, கன்சல்டிங், அக்கௌண்டிங், ஹெல்த் கேர், டெக்னாலஜி, எஜுகேஷன், அதே போல சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ், இது செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள்லாம் உருவாகும்। கட்சியின் வார்த்தையை விட கணக்கு புத்தகத்தை நம்புங்கள், கரெக்டா எப்படி என்ன ஏதுங்கிறத பாருங்க। இந்த மாதத்தில் வருமானத்தை ஒழுங்குபடுத்தும் திறன் உங்களிடம் உண்டு। சம்பாதிப்பது, வருமானம் சரியாக நிர்வகிப்பது
செல்வம். ஸோ கரெக்டா பார்த்துக்கோங்க. அதே போல எமோஷனல் என்ட்ரி வேண்டாம். அதே போல borrowed கேபிட்டல், அன்வெரிஃபைடு டிப்ஸ் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்கள் சொந்த நீங்க ஷேர் மார்க்கெட்ல பண்றதா இருந்தா உங்களுக்கு அனுபவம் இருந்தால் பணத்தை கொண்டு கொடுங்க. இல்லைன்னா நீங்க பணத்தை போட்டு அது பாதி லாஸ் ஆகி அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். யாரையும் நம்பி கொடுக்கறதோ, யாரையும் நம்பி செய்யறதோ, யாரையும் நம்பி வீட்டுக்குள்ள விடுறதோ தயவு செய்து வேண்டாம். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டு, சில பேர் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு உண்டு. செப்டம்பரில் ஒழுங்கான நீண்ட காலம் அணுகுமுறை உங்களுக்கு ஏற்றது. டபுள் ஆகும் என்று சொல்லுது. ரிஸ்க் எவ்வளவுன்னு பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. முதலீட்டு அல்லது ஆவணங்கள் மற்றும் நம்பகத்தன்மை சரிபார்க்கவும். கரெக்டா பார்த்துட்டு பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி அல்லது லோன் விஷயத்தில் முக்கியமான ஆவணம் மற்றும் ஏதாவது உங்களை ஈர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஈசி டைட்டில் அப்ரூவல், லோன் அக்ரிமெண்ட் இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லீகல் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு சில விஷயத்துல இப்ப ஆவணி மாசம் பிறந்துடுது. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுல இந்த வருஷத்துல நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சோ அதுக்காக சொல்றது. துணையின் முயற்சியை பாருட்டா உறவில் இனிமை அதிகரிக்கும் சொல்றது. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி இருக்கும். சோ கவலைப்படாதீங்க. அதே போல எல்லாவற்றையும் சரியாக வேண்டும் என்று உங்கள் ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடாது. மன அழுத்தம் வேண்டாம், ஃப்ரீயா இருங்க. அதிகமான கிரிட்டிசிசம், தேவையற்ற சில விஷயங்கள், மற்றவர்களின் பினான்சியல் ப்ராப்ளத்தை நீங்க ஏத்துக்கிறது, அவசர கையெழுத்து, சிறிய விஷயத்தை பிரச்சனையாக்குறுதல், சில விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோ. வா வி வு இந்த எழுத்துல ஒருவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து செயல்பாடு பண்ணுங்க. வேலை பளு அதிகமாக இருப்பதால் துணை அதாவது தூக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல துணையின் ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. மருத்துவரை சரியாக அணுக வேண்டும். துணையுடைய ஆதரவு. இப்ப இந்த நேரத்துல துணை கிட்ட, வைஃப் கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் வேண்டாம். அதே போல நீண்ட நாட்களாக குழப்பமாக இருந்த ஒரு விஷயத்திற்கு தெளிவான பதில் கிடைப்பது, அதோடு வேலை அல்லது பணத்தில் கிடைக்கும் எதிர்பாராத அங்கீகாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். லக்கி நம்பர் 5, லக்கி டே புதன்கிழமை. லக்கி டேட்ஸ் பாத்தீங்கன்னா 5, 14, 23. லக்கி டைரக்ஷன் பாத்தீங்கன்னா வடக்கு. லக்கி கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர். லக்கி குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் சக்தி தெளிவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை வெளிப்படும், ஒரு கணக்கு சரியாகும், ஒரு வாய்ப்பு உருவாகும், ஒரு பழைய குழப்பம் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீர்கள், எல்லாவற்றையும் கணக்கிட்டு வாழும் கண்ணி இந்த மாதம் மனதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். சோ என்னென்ன எப்படி செய்யணும் பார்த்து செய்யுங்க. எதுல அவசரப்படாதீங்க. உங்களுடைய தெய்வ வழிபாடுகள்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. சுபம். வாழ்க வளமுடன்.